சிறை. எப்பவுமே அதிகாரத்தின் பக்கத்துல சாஞ்சிருக்க காவல்துறையை சேர்ந்த ஒரு ஆளு கொஞ்சமா மக்கள் பக்கம் சாஞ்சா அந்த சமூகத்துல இருக்க ஒருத்தனோட வாழ்க்கையில என்ன மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்தும்ன்றத நிறைய சினிமாத்தனத்தோடையும் நிறைய எமோஷனோடையும் சொல்லியிருக்க படம் சிறை. இயக்குனர் தமிழ் அவர்கள் இதற்கு வசனம் எழுதியிருக்காரு. நம்ம டானாக்காரன் படம் அவர் டைரக்ட் பண்ணது. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்க போகுதுன்னு நினைச்சேன். ஆனா இது முற்றிலும் மாறுபட்ட கதைக்களத்தோட இருந்துச்சு. ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்துக்குள்ள ஒரு காதல், அந்த காதல்ல ஏற்படுற சின்ன தகராறுல அவர் செய்த ஒரு தவறால அந்த பையன் சிறைக்கு போயிடுறான். அந்த சிறையில இருந்து வாய்தாக்கு சிவகங்கை கூட்டி வர்ற ஒரு 3 காவலர்கள், இந்த பையன், அந்த பொண்ணு, இவர்களுக்கு மத்தியில் நடக்கிற எமோஷனை ரொம்ப கோர்வையாவே சொல்லி ரொம்ப அழுத்தமான ஒரு படைப்பை கொடுத்திருக்காரு இயக்குனர். ஒரு பையனோட பேரை வச்சோ இல்ல அவன் எந்த சமூகத்தை சார்ந்தவனோ அப்படின்றத வச்சே இந்த சமூகம் அவனுக்கு எப்படியான பார்வைகள்லாம் கொடுக்குது அப்படின்றத இந்த படத்துல ரொம்பவே அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காரு. இந்த கிராமத்து விசுவல்ஸ் ஆகட்டும், இல்ல அந்த சிறையோட காட்சி அமைப்பாகட்டும், இல்ல இவங்க ஒரு பந்தோபஸ்து கூட்டி போற, அதாவது அந்த பையனோட காவலை கூட்டி போற அதிகாரிகளோட வாழ்க்கை பின்புலம், இப்படி எல்லா பக்கத்துல இருந்தும் அவங்களோட பார்வையை காமிச்சு இந்த படத்தை ரொம்பவே சூப்பரா எடுத்திருக்காரு. என்னோட பர்சனல் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் ஒரு பர்சனலாக சின்ன இன்சிடென்ட் நடந்துச்சு. நான் ஒரு வண்டியை தொலைச்சிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்காக முதல் தடவை ஸ்டேஷனுக்கு போனேன். அங்கே வண்டி நானே விக்டிமாக இருந்தாலுமே கூட தொலைச்ச என்கிட்ட கேட்காம நீ ஏன் அப்படி தொலைச்ச அப்படின்னு என்னைய அடுக்கடுக்கான கேள்விகள் மூலம் என்னை அங்கே லிட்டரலாகவே அள வச்சாங்க. இந்த சிஸ்டம் இங்கே அவங்க அதிகாரிகளுக்கு கீழ்ப்பணிஞ்சு அவங்க கிட்டத்தட்ட நமக்கு கீழே யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கீழே அவங்க கிட்ட உச்சபட்ச அதிகாரத்தை காட்டுறதா மட்டுமே இந்த காவல்துறை இருக்கு. ஏதோ இழந்துட்டு இல்லை ஏதோ தொலைச்சிட்டு வர்ற மக்கள் கிட்ட கொஞ்சமா மனிதாபிமானம் நடத்துங்க அப்படின்றத இந்த படம் சொல்லியிருக்கு. கூடவே செஞ்சு அந்த டேரக்டரோட சேர்ந்து எனது குரலாகவுமே இது ஒலிக்கட்டும். முடிஞ்சா கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க இந்த படத்தை. நன்றி.